ஒரு நதி ஓடுற கரையில் ஆதித்யன்னு ஒரு இளைஞனும் வாழ்ந்து வந்தான். அவன் ஆற்றங்கரையில் சமைச்சு அது மூலமாக வர்ற சிறிய வருமானத்திலையும் வாழ்ந்து வந்தான். ஆதித்யன் மிகவும் நல்ல குணம் கொண்டவன். யார் பசியோடு வந்தாலும் அவங்களுக்கு தன் கையால் சமைச்சு போடுவான். ஒரு சாயங்கால நேரத்தில் ஆதித்யன் சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது நதிக்கு பக்கத்தில் ரொம்பவும் வயதான ஒரு முதியவரும் வந்து நின்னார். அந்த முதியவரும் ரொம்ப பசியோடு இருப்பது போலையும் தோன்றுச்சு. ஆதித்யனும் அந்த முதியவருக்கு தான் வச்சிருந்த உணவுலேருந்து மிகுந்த அன்போடு பரிமாறினான். உணவை சாப்பிட்டு முடித்த பிறகு முதியவரும் மனநிறைவோடு ஆதித்யாவையும் பார்த்து சிரிச்சாரு. மகனே, நீ ரொம்பவும் இரக்க குணம் கொண்டவன். உன்னோட இந்த நல்ல மனசுக்கு நான் ஒரு பரிசு தரேன் அப்படின்னு சொல்லி தன்னோட கையில் இருந்த ஒரு செம்பினால் ஆன ஒரு பழமையான கரண்டியையும் ஆதித்யாட்ட கொடுத்தாரு. இது சாதாரண கரண்டி இல்லை, இது ஒரு மந்திர கரண்டி. நீ இதை எந்த பாத்திரத்தில் வச்சு சமைச்சாலும் ஒரு கரண்டி உப்பு மட்டும் போட்டால் போதும். அந்த உணவு சரியான சுவையுடனும் அளவில் பெருகிக்கிட்டே இருக்கும். ஆனால் நீ இதை அன்புடனும் தேவைப்படுறவங்களுக்கு உதவணுன்ற எண்ணத்தோட மட்டும்தான் பயன்படுத்தணும். சுயநலத்துக்காக பயன்படுத்தினா இதோட சக்தியும் போயிடும்னு முதியவரும் எச்சரிச்சுட்டு போனார். ஆதித்யனும் அந்த முதியவர் ஒரு ரிஷியாக இருக்கலாம் நினச்சி அந்த கரண்டியையும் பாதுகாப்பாக வச்சான். மறுநாள்லேருந்து ஆதித்யனும் அந்த கரண்டியை வச்சு சமைக்கவும் ஆரம்பித்தான். சிறிய அளவில் சமைச்சாலும் கரண்டியோட மந்திரத்தால் அது பல மடங்கு பெருகுச்சு. சுவையும் சொல்ல வார்த்தைகளே இல்லை. அவன் தன்னோட கிராமத்தில் உள்ள ஏழை எளியவங்களுக்கும் வழிபோக்கர்களுக்கும் இலவசமாக உணவளிக்க தொடங்கினான். அவனோட சிறிய சமையலறையும் ஒரு பெரிய அன்னதான மடமாகவும் மாறுச்சு. இதை கேள்விப்பட்ட அரசனோட சமையல்காரன் சூர்யாவும் ஆதித்யனோட சமையல் ரகசியத்தையும் அறிய ஆவலோட வந்தான். மந்திர கரண்டியையும் பற்றி தெரியவும் செஞ்சுட்டு அவனுக்கு. அதோட சக்தியை புரிஞ்சு கொண்ட சூர்யாவும் எப்படியாவது அதை திருடிட்டு போய் அரசனுக்காக சமைக்கணும்னு பேராசையும் கொண்டான். ஒரு நாள் ஆதித்யன் அவனோட வீட்டில் இல்லாத நேரத்தில் சூர்யாவும் அந்த கரண்டியை திருடிட்டும் போனான். சூர்யா கரண்டியை எடுத்துட்டு அரண்மனைக்கு வேகமாக போனான். ஒரு பெரிய விருந்து சமைக்கவும் தொடங்கினான். அவன் ஒரு கரண்டி உப்பை மட்டும் போட்டு சமைச்சப்போ உணவும் பெருகுச்சு. ஆனால் அதில் உப்பே இல்லை. எவ்வளவு உப்பு போட்டாலும் உணவுல உப்பு மட்டும் சேரவே இல்லை. எவ்வளவு முயன்றும் சூர்யாவால் சுவையான உணவையும் சமைக்கவே முடியலை. அதே சமயம் கரண்டியை இழந்த ஆதித்யனோட மனமும் ரொம்ப வருத்தம் அடைஞ்சிச்சு. தன்னால் பல பேருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்க முடியலையேன்னு அவன் அளவும் செஞ்சான். அதே சமயம் சூர்யா திரும்ப திரும்ப உப்பு போட்டும் உணவுல உப்பு கூடவே இல்லை, சுவையும் அதிகரிக்கவே இல்லை. கரண்டியோட மந்திர சக்தி சூர்யாவோட பேராசையினால செயலிழந்தும் போயிருந்துச்சு. கடைசியில் சூர்யா பயந்து போய் கரண்டியை திரும்பவும் ஆதித்யன்ட்டையும் ஒப்படைச்சான். ஆதித்யனும் மீண்டும் கரண்டியை தொட்ட உடனே அதனோட நிறமும் மாறி பிரகாசமாக மின்னுச்சு. அதுக்கு பிறகு ஆதித்யனும் தொடர்ந்து தனது மந்திர கரண்டியை பயன்படுத்தி அந்த ஆற்றங்கரையோரம் வர்றவங்க அனைவரோட பசியையும் போக்கி மகிழ்ச்சியோடையும் வாழ்ந்தான்.